நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா வெகு விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் கொண்டாட்டம், மகிழ்ச்சி தொடர்ந்து வருகின்றது. ஆனால் சுதந்திரம் நிறைந்த இந்த நாட்டிலே நினைவு கூறுவது என்பதுதான் இந்த நாட்டின் ஒரு கலாச்சாரம். பிரதமர் மற்றும் முதல்வர் அவர்கள் நாட்டில் தியாகம் செய்த அந்த தியாகிகளை நினைவு கூர்ந்தார்கள். சுதந்திரம் என்பது நன்றி செலுத்துவது மட்டுமே என்பதை அழகாக தெளிவாக சொன்னார்கள் இரண்டு தலைவர்கள். என்ன பேசினார்கள்? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சமூக நீதி மற்றும் ஒற்றுமையை குறித்து அழகாக பேசினார். குறிப்பாக இந்த தேர்தல் களம் ஜாதி, மதம், பணபலத்தை தாண்டி ஒரு அரசாங்கத்தை இந்த தமிழக மக்கள் தேர்வு செய்தார் என்பதை ஒரு அழகாக சுட்டிக்காட்டினார். என்னதான் சுதந்திரம் பெற்றாலும் ஊழல் இல்லாத அரசாங்கமே ஒரு சிறந்த அரசாங்கம். ஊழல் இல்லாமல் இருப்பது, அதற்கு எதிராக போராடுவதுதான் ஒரு சுதந்திரம் என்பதையும் சுட்டிக்காட்டினார். மாநில உரிமைகளை குறித்து பேசினார். மத்திய அரசோடு நிர்வாக ரீதியாக ஒற்றுமையாக செயல்பட்டாலும் மாநில கொள்கைக்கு எதிராக வரும்போது தமிழக அரசு நிற்கும் என்பதை மிக தெளிவாக கூறினார். அதிலும் குறிப்பாக பொருளாதாரம் 2036 ஆண்டிற்குள் தமிழக பொருளாதாரத்தை 1.5 ட்ரில்லியனாக மாற்ற தமிழக அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது. இது தொழில் முனைவர்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. அதிலும் குறிப்பாக தொழில் முனைவர்கள் உலக நாடுகளோடு ஒன்றிணைந்து வேலை செய்தால் மட்டுமே அந்த 1 ட்ரில்லியன் இலக்கை அடைய முடியும் என்பதுதான் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நலத்திட்டங்கள், விவசாய கடன் தள்ளுபடி குறித்து பேசினார். காலை உணவு திட்டம் மற்றும் அம்மா உணவகம் இருவேறு அரசாங்கங்கள் அதை உருவாக்கினாலும் ஒரு பெரிய மனதுடன் அதை வெளிப்படையாக கூறினார் என்பது சிஎம் திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் உரையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக 7P நியூஸ் மீடியா பார்க்கின்றது. அடுத்ததாக பிரதமர் அவர்களுடைய உரை. பிரதமருடைய உரை எப்போதுமே ஒரு நீண்ட நெடிய 75 நிமிட உரையாக பேசப்பட்டது. ஆனால் எப்போதுமே டிஜிட்டல் இந்தியாவில் பிரதமர் அவர்கள் அதிக கவனம் செலுத்துவார்கள். அதே போன்றுதான் ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங், அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் வழங்குவது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஏஐ எங்கு பார்த்தாலும் ஏஐ மயமாக இருக்கும்போது ஏஐ ஸ்கில் புரோகிராம் இந்தியாவில் பரவலாக அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த இடத்திலும் ஒரு அறிமுகத்தை அவர் மேற்கொண்டார். ஸ்போர்ட்ஸ் அண்ட் டேலண்ட் ஹண்ட் நடைபெற்ற காமன்வெல்த்திலே இந்தியா பல்வேறு பதக்கங்களை வென்றது. அதன் அடிப்படையிலே ஸ்போர்ட்ஸிலே வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த அரசாங்கம் துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்தார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் growth, இது ஒரு முக்கியமான கட்டமைப்பை ஒரு நாடு வளர்ச்சி அடையாமல் அந்த நாடு வெற்றி பெற முடியாது. அதிலும் குறிப்பாக இந்த 7 இண்டஸ்ட்ரி, குறிப்பாக மேனுஃபேக்சரிங் செக்டார், அக்ரிகல்ச்சர், டெக்னாலஜி, கட்டி சக்தி, கனெக்டிவிட்டி பார்ப்பீர்கள். வந்தே பாரத்திலே ஏறினால் பெங்களூருக்கு வெகு சீக்கிரமாக இறங்கிவிடலாம். திருநெல்வேலிக்கு ஒரே நாளில் பயணம் செய்யக்கூடிய இதுவெல்லாம் கத்தி சக்தி. இந்த அரசாங்கத்திற்கு மிக்க நன்றி. இதைத்தான் உரையாக பேசினார்கள். இரு தலைவர்களும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒற்றுமை, ஒன்றிணைந்த அரசாங்கம் என்னதான் திட்டத்தை மேற்கொண்டாலும் மக்களுடைய பங்களிப்பு தான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியம். தற்போது உள்ள இளைஞர்கள் போதையில் மயங்காமல் நாட்டின் தங்களுடைய வளர்ச்சியை ஃபோக்கஸ் செய்து இந்த நாட்டிற்கு பாடுபட வேண்டும் என்பது 7P நியூஸ் மீடியாவின் பணிவான கோரிக்கை. நன்றி.